இருந்தார் இறந்தார் என்பவர் இல்லை தலைவர். இருந்தார், பிறர் மகிழ்ச்சியில் மகிழ்ந்தார், உயர்ந்தார் என்பவர்தான் தலைவர். அப்படிப்பட்ட பெரும் தலைவர்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். வெறும் தலைவர்களுக்கு மத்தியில் பெருந்தலைவராக வாழ்ந்திருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஒருமுறை மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் காமராஜரை சந்திப்பதற்கு சென்னை இல்லத்திற்கு வருகை தருகிறார். சென்னை இல்லத்திற்கு வருகை தருகிறார் மூதறிஞர் ராஜாஜி என்ற செய்தியை அறிந்தவுடனேயே வாசலுக்கு முன் வருகை தந்து அவரை வரவேற்று அவரை உபசரித்த விதத்தைக் கண்டு மனமுருகி போனார் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள். தன் இறுதி காலங்களில் மூதறிஞர் ராஜாஜி சொல்கிறார், கொள்கையால் வேறுபட்டிருந்தாலும் அவர் என்னை வரவேற்ற விதமும் உபசரித்த விதமும் மறக்க முடியாத ஒன்று. நீங்கள் ஒரு தலைவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அந்த தலைவரின் வழி நடக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பின்பற்ற வேண்டும். அந்த தலைவர்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இதைவிட இன்னொரு மடங்கு மேலே போய் தோழர் ஜீவா அவர்கள் பொதுவுடைமை சித்தாந்தங்களை தன் வாழ்நாள் முழுக்க பரப்பிய, கருத்துக்களை பரப்பிய தியாகச் செம்மல். அவர் சொன்ன வார்த்தை, மரணத் தருவாயில் நான் இருக்கிறேன், என் மனைவிக்கு தந்தி கொடுங்கள், காமராஜருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இப்படி தலைவர்களே கொண்டாடுகிற தலைவராக காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சிறந்து விளங்கியிருக்கிறார்.